சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழகம் தொடர்பான முக்கியமான சில வினாக்களை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த படத்துல பச்சை நிறத்துல குறிக்கப்பட்ட மாவட்டத்தின் பெயர் என்ன? இந்த வரைபடத்தில் பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்ட மாவட்டத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் சொல்றேன் பார்த்துக்கோங்க. தேனி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம். எப்பவுமே நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன பிளேஸ்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணுங்கிறதுக்காக நான் ஆப்ஷன் சொன்னேன். இதன் சரியான விடை பாருங்க. அப்ப பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்டது விருதுநகர். கீழ் உள்ளவற்றில் எவை கடலோர மாவட்டங்கள்? இதுல கடலோர மாவட்டங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்களே படிச்சு பாருங்க. ஏன்னா நான் ஆப்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதனுடைய சரியான விடை திருநெல்வேலி, தூத்துக்குடி. அடுத்து, தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் எத்தனை? தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டம் திண்டுக்கல். இரண்டாவது மற்றும் மூன்றாவது பெரிய மாவட்டங்கள் இங்க நிறங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. நான் மேப் காட்டுறேன். இதுல எந்தெந்த இடங்கள் சரியா குறிக்கப்பட்டிருக்கு, அதாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பெரிய மாவட்டம் இங்க குறிக்கப்பட்டது எந்தெந்த நிறத்துல இருக்கு அப்படிங்கறத சரியா சொல்லுங்க. நான் மேப் காமிக்கிறேன். இதில் சரியான விடை பாத்தீங்கன்னா பச்சையும் கருப்பும் தான். அடுத்து, கடலூர் மாவட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? கடலூர் மாவட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை மட்டும் சொல்றேன். இதன் எல்லைகளாக, அதாவது கடலூர் மாவட்டத்தின் எல்லைகளாக 6 மாவட்டங்கள் உள்ளது. இது ஒரு கடலோர மாவட்டம். இது 18வது பெரிய மாவட்டம். இதுல தவறானது பாத்தீங்க அப்படின்னா டி மட்டும்தான் தவறானது. அடுத்து, படத்தில் முதல்வர் அருகில் நிற்கும் அமைச்சர் பெயர் என்ன? முதல்வரோட நிற்கக்கூடிய அமைச்சரின் பெயர் பாத்தீங்க அப்படின்னா மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம். மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம். அடுத்து, கீழ் உள்ள எந்த துறை படத்தில் உள்ள அமைச்சர் பொறுப்பில் இல்லை? முதல்வருடைய பொறுப்புல இல்லாத துறை எதுன்னு பாத்தீங்கன்னா அது சட்டத்துறை மட்டும்தான். தமிழ்நாட்டின் முதல் வேளாண் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தவர் யார்? சட்டமன்றத்துல தமிழ்நாட்டின் முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது MRK பன்னீர்செல்வம். தமிழக அரசின் கீழ் உள்ள மொத்த துறைகளின் எண்ணிக்கை? தமிழக அரசின் கீழ் உள்ள மொத்த துறைகளின் எண்ணிக்கை 43. சாரிங்க, தப்பா குறிச்சிட்டேன். 43. அடுத்து, மனிதவள மேம்பாட்டு துறையின் அமைச்சர் யார்? மனிதவள மேம்பாட்டு துறையின் அமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழக வனத்துறை அமைச்சர் யார்? தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் M மதிவேந்தன். வேந்தன்னா அரசன், ஏதாவது காட்டில் இருக்கிற அரசன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் M மதிவேந்தன். தற்போது தமிழக அமைச்சரவையில் உள்ள மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை? தற்போது தமிழக அமைச்சரவையில் உள்ள மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35. தற்போது தமிழக அமைச்சரவையில் எந்த துறையும் ஒதுக்கப்படாமல் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை? எந்த ஒரு துறையுமே இல்லாம ஒரு அமைச்சர் இருக்காரு. பொதுப்பணித்துறை அமைச்சர். பொதுப்பணித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா EV வேலு. தமிழக அமைச்சரவையில் உள்ள பெண் அமைச்சர்களின் எண்ணிக்கை? தமிழக அமைச்சரவையில் உள்ள பெண் அமைச்சர்களின் எண்ணிக்கை 2. பெண் அமைச்சர்களின் எண்ணிக்கை 2. மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எது? மக்கள் தொகை குறைவான மாவட்டம் அரியலூர், கடலூர், சென்னை கொடுத்திருக்காங்க. இதுல எதுவுமே கிடையாது. எந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் தென் பகுதியில் இல்லை? கேள்வி புரிஞ்சுக்கோங்க. எந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் தென் பகுதியில் இல்லை? கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, தென்காசி, திருநெல்வேலி. இதுல மயிலாடுதுறை பாத்தீங்க அப்படின்னா
தென்பகுதியில இல்லாத மாவட்டம். அடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள மொத்த வட்டங்கள். கடலூர் மாவட்டத்துல மொத்தமா எத்தனை வட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா 10 வட்டங்கள் இருக்கு. கீழ் உள்ளவற்றில் கடலூர் மாவட்டத்தை சாராத வட்டம் மொத்தமா 10 இருக்குன்னு சொன்னா அந்த 10ல 1 மட்டும் இதுல பொருந்தாம இருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா நத்தம் அப்படிங்கிறது பொருந்தல. அந்த 10 வட்டத்துல பொருந்தாதது நத்தம். கமுதி வட்டம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கமுதி வட்டம் அதாவது நம்ம கடலூர் மாவட்டத்துல என்னென்ன வட்டம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி கமுதி அப்படிங்கிற இந்த வட்டம் வேற எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு வட்டம். பழனி, கொடைக்கானல் ஆகிய தாலுகா எந்த மாவட்டத்தில் வரும்? பழனியும் கொடைக்கானலும் பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல திண்டுக்கல் மாவட்டத்துல தான் வரும். தமிழ்நாட்டில் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு ஜிகேக்கும் சம்பந்தப்பட்டதா இது வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இந்த கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்கு. மயிலாடுதுறை. அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செந்தில் பாலாஜியின் துறைகள் யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த செந்தில் பாலாஜியினுடைய துறைகள் பாத்தீங்க அப்படின்னா தங்கம் தென்னரசுக்கு தான் வழங்கப்பட்டது. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. இப்ப 4 பதவிகளும் அதனுடைய அமைச்சர்களும் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டா பொருந்தி இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பால்வளத்துறை மனு தங்கராஜ். அப்படிதான் அவர் தான் பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ். அதுதான் சரியானது. மத்த 3மே தவறானது.